தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்க கைவிட்டுருங்க. இந்த இடத்துக்கு போறதுக்கு வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. அப்படியே நீங்க வரணும்னாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதிகமான யானைகள் நடமாட்டம் இருப்பதாலும் முதலைகள் அதிகமா இருக்கிறதாலும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க. நான் இங்க இருக்கிற லோக்கலுங்கிறங்காட்டிக்கு எனக்கு பிரச்சனை இல்லைங்க. தமிழர்களுடைய பாரம்பரிய கோட்டையான இந்த டனாய்க்கன் கோட்டைய அழியறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட காட்டிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த பதிவை போடுறேங்க. ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவானி சாகர் எல்லோரும் வந்திருப்பீங்க. பவானி சாகர் டேம்குள்ளே இருக்கிற ஒரு கோட்டைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். இந்த கோட்டை வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் தண்டல் நாயக்கர் அப்படிங்கிறவரால் இதை கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்க காலத்தில் இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு இராணுவ தளவாடமாக இது வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ஆயுதங்கள் தயாரிக்கவும் அதுக்கப்புறம் ஒரு வழிபாட்டு தலமாகவும் இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் 12ஆம் நூற்றாண்டுங்கும்போது நிறையா அந்த காலத்தில் இருந்தே ஒரு பெரிய கற்களெல்லாம் பயன்படுத்தி இந்த கோயிலை சுற்றியும் கட்டப்பட்டிருக்கு. இப்போ எப்பப்பெல்லாம் இங்கே தண்ணி குறையுமோ அப்பப்பெல்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த கோட்டை கோயில். இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே வந்திருக்கோம். வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு இந்த கோட்டையை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு இந்த கோட்டை எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட நேம் மகி. நம்ம டிராவல் ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் அதே சமயம் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகுங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்து கால் வைங்க, சம்பவம் பண்ணிட்டு போகுது. இங்கெல்லாம் காலியாக கிடக்குது. இந்த இடத்துக்கு சிலை இருந்து சிலையை எடுத்துட்டாங்க. ஓ, இங்கேயும் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. சிலை இருந்தது. இங்கே பாருங்க, அந்த காலத்திலோட செங்கல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப காலமாயும் எத்தையும் நூற்றாண்டுக்கு அப்புறம் தாண்டியுமே இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம இந்த காலத்தில் செய்கிற செங்கல்லாம் தாங்குமா? இந்த கல் உடைச்சாலே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உடைச்சாலே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு பாருங்க. ஸோ அந்த காலத்தில் சும்மாலாம் செய்யலைங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்தது கூட பெருசு இல்லைங்க. ஆனால் இது ஒரே ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கிறதா இங்கே பெருசு. அங்கே சுற்றி எப்படி கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேஸ், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தமிழ் எழுத்துக்கள் பதிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் எல்லாம் மண்ணுக்குள்ளார போயிடுச்சு பாருங்கள். எழுதியிருக்காங்க ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நல்லா மண்ணுக்குள்ளே இருக்குது. உள்ளுக்குள்ளே அது வரையில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் சுற்றியுமே நிறைய எழுத்துக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த லாஸ்ட் வரையில் இருக்குது பாருங்க. இந்த கோட்டை கோயில் உள்ள ஒரு சாமி இருக்குங்க. ஸோ அப்புறம் ஒரு வேல் இருக்கு. உள்ள லைட்டிங் எல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல. சாமி சிலைங்க. ஒரு பானை உடஞ்சிருக்கு. ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பானை இருக்கா? என்ன சொல்றீங்க? அதுல என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை, உடஞ்சிருச்சு. வேண்டாம் விடுங்க, அதை எடுக்காதீங்க. வேல் இருக்குது, ஒரு சாமி இருக்குது, வேற ஏதாவது சிலை இருக்கா? என்னது? கல் நெட்டி வச்சுக்கிறாங்க. சிலை இல்லை. இல்லை. இங்கே இதெல்லாம் காரம் போட்டுருப்பாங்களா? மண்ணு பூந்து சொல்லு. கல் பாவுகள் போட்டுருக்குது. உள்ள மலங்கு மேலே மலம் தான். உள்ள பாவுகள் இருக்கு. அதில் காலை வச்சு மேலே இருக்காங்க. கேமரா பிடிங்க. இந்த கோயிலோட மேல் பகுதி
ஸோ பவானிசாகர் டேம் ஃபுல்லாக தெரியுது. ஸோ டேம் இன்சைடு இப்படி தாங்க இருக்கும். கேஸ் அந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த யாழி சிற்பம் வச்சுருப்பாங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க. ஸோ அந்த தமிழர்களுக்கே உரித்தான அந்த யாழி சிற்பம். 4 காலும் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட கால்களும் குதிரையோட உடலமைப்பும், அதுக்கப்புறம் அங்கே பாருங்க தலையெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக யானை முகம், அதுக்கப்புறம் ஆடு முகம், 3 முகம் சேர்ந்த மாதிரி இருக்குதுங்க. இது சிங்கம், யானை, இந்த ஆடு மாதிரிலாம் ஒரு அதான் உடலமைப்பு இருக்குங்க. யாழிச்சிருப்போம். யாழிச்சிப்போ நிறைய டிசைன்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்காங்க. இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளிச்சம் வேணும்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. கோயிலுக்குள்ளால வந்து அன்னைக்கெல்லாம் வந்து லைட்டு கிடையாது. அது வெளிச்சம் வர்றதுக்காக இங்கிருந்து அங்கே வரையில ஹோல்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ள கோயில் ஃபுல்லாக வெளிச்சம் இருக்கும் உள்ள. ஓகே. அதுக்காண்டி இது கேப் போட்டு வச்சிருக்காங்க. கேப் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது இங்கே சுற்றி வந்து மேலே போகும்போது இந்த பக்கம் வந்து உள்ள வெளிச்சம் குருன்னு போகும் உள்ள. ஓ ரைட்டு. அதாவது உள்ளுக்குள்ள இருட்டு இருக்காது. அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. கைஸ் இந்த கோயிலோட பின்பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மாதிரியே நிறையா அங்கேயும் டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்கப்பா வலிக்கி விட்டு போகுது. இல்லை தண்ணி இப்போ தான் குறைஞ்சிருக்குது. பார்த்து வாயோ. அதே நம்ம பார்த்தோம்லங்க அதே சிப்பம் லைனாக இருக்குது பாருங்க. அந்த யாழி அலையடிச்சு கீழே விழுந்துருச்சுங்க. கீழே விழுந்துருச்சு. நிறைய யாழி சிற்பங்கள் கீழே கிடக்குதுங்க. நிறைய அதில் கல் அடையாளம் போட்டிருக்காங்க. நம்பரை போட்டிருக்காங்க பாருங்க. லைனாக இது என்ன கல் இல்லாமல் நம்பரை போட்டிருக்காங்க. அது வந்து தண்ணி நின்று தாரைங்க. அது ஓ தண்ணி அது தேங்கி நின்ற தாரை. ஆனால் கல்லுக்கு எல்லாமுக்குமே நம்பர் இருக்குது பாருங்க. நம்பர் போட்டு வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி. எதுக்கு அது எதுக்காகன்னு தெரியல. இங்கே பாருங்க 63 இங்கே வச்சுருக்காங்க, 53 இங்கே. நம்பரில் கணக்கு வச்சு இது கட்டியிருப்பாங்க போல். நம்பரில் கணக்கு வச்சு தான் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குங்க. இது எல்லா மூளைக்குமே இந்த சிப்பு இருக்கும் பாருங்க. இந்த யாழி சிற்பம்ல இது தண்ணி இப்போ குறைஞ்சதுனால இப்போ கொஞ்சம் சேராக இருக்குங்க. இன்னும் ஒரு 10 நாள் போகும்போது ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஃபுல்லாக நல்லா காஞ்சிருங்க. இங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. இதெல்லாம் டேமேஜ் ஆனாலும் உடையாதுங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும். இது அந்த காலத்தில் பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் கற்களாலேயே செய்வாங்க. லைன் ஆச்சு. இப்போ இங்கே வேணால் எல்லா கல் அப்படியே இருக்குங்க. இங்கெல்லாம் எதுவுமே எந்த டேமேஜ் இல்லை, கீழேயும் விழுகல. இங்கே மட்டும் ஒரே கல் கீழே கலந்து விழுந்துருக்குது. ஓ இந்த கல் மட்டும் கலந்து விழுந்துருக்குது. அந்த பக்கம் கல் அடிக்கிறாங்க. ஸோ உள்ள கல் அடிக்கி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த கல் வச்சுருக்குறாங்க. அதனால கீழே கலந்து விழுந்துருச்சு. சிற்பம் ஏதோ இருக்குதுன்னு சொன்னீங்க. அதான் இங்கே ஒரு வித்தியாசமாக அந்த உடஞ்ச சிலையோட சேர்த்து வச்சுருக்குறாங்க பாருங்க. இப்போ அங்கே இருக்குது பாருங்க. அது என்னது யானை முகமா இல்லை என்னன்னு இது ஒன்றும் புரியல. இது காலை தூக்கி அது மேலே வைக்கிது. இது யானை முகம் மாதிரி தும்பிக்கை மாதிரி தெரியுது. ஓ யானை முகமே தாங்க. பாருங்க இங்கே உள்ளுக்குள்ளே சிலை இருந்தது. ஓகே. அதனோட அரை தள்ளி இருக்குது. அது பின்னாடி டிசைன் பாருங்க எப்படி அழகாக மொட்டாக இருக்குது. சூப்பராக வச்சுருக்குறாங்க டிசைன். அதே மாதிரி இது முனை எப்படி அழகாக அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அழகாக தூண் மாதிரியே இருக்குது. சூப்பராக டிசைன். ஆனால் அந்த காலத்தில் கட்டினது அவங்க மண்டமூலம் எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரியப்பா. அதுதான் தமிழர்கள் பேர் போனவர்கள் கட்டிடக்கலையில். கட்டிடக்கலை மிஷினே இல்லாம வடிவமைச்சிருக்காங்க. எப்படி மிஷினே இல்லை அந்த காலத்துல 12ஆம் நூற்றாண்டுல ஒன்றும் கிடையாது. வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஷேப் பார்த்தீங்களா அப்படியே நீட்டாக இருக்கு. மிஷின் கட்டிங் மாதிரியே இருக்குங்க இது. வணக்கங்க. நாங்கள் அந்த டேம்புக்குள்ளே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கன்றாமக்கையில் இருக்கிறோம். கன்றாமக்கையிலிருந்து இந்த கோயிலுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது வந்து நல்லா சூப்பராக வடிவமைச்சு இந்த கல்லெல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்துனாங்கன்னு தெரியல. ரொம்ப டனாக்கன் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து 30-40 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம்.
எனக்கு பாட்டம் போட்ட காலத்துலேருந்து இருக்குது இந்த கோயில். அது பாட்டம் போட்ட காலத்துலேருந்து நாங்கள் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு 40 வருஷமாக இந்த கோயில் தெரியும். அதுக்கப்புறம் தண்ணி ஏறும் இறங்கும். அப்போ இறங்கும்போது வருஷத்தில் ஒரு முறை தெரியும், இல்லை ஒரு வருஷம் தெரியாமல் கூட போகலாம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த கோயிலுக்கு வந்து முன்னாடி ஒரு கோட்டை இருக்குங்க, பீரங்கித்தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை இருக்குங்க. அந்த கோட்டையில் வந்து சுற்றி அகல் எடுத்து அதில் தண்ணி வெளில விட்டு உள்ளுக்குள்ளே 2 கோயில் இருக்குங்க. அந்த பீரங்கித்தட்டு அப்படிங்கிற அதில் 2 கோயில் இருக்குங்க. அந்த 2 கோயிலுக்குள்ளே வந்து ஒன்று ஈஸ்வரன் கோயில், இன்னொரு கோயில் வந்து அது என்ன சாமின்னு நம்மளுக்கு புரியல. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அது. அந்த அகல் சுற்றியுமே ஏகப்பட்ட தடுப்பு சுவர் மேலே ஏற்றி ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அது எதுக்காகனா சுற்றியும் காவல் இருக்கிறதுக்கு. அதான் அந்த கோயிலுக்குள்ளே வந்து யாரும் உள்ளே போகாத அளவுக்கு சுற்றி தண்ணி விட்டுடுறாங்க. அந்த அகல் சுற்றி தண்ணி விட்டு அந்த கோயிலுக்குள்ளே அனாவசியமாக உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. பெரிய மேடை, பஞ்சாயத்து மேடை மாதிரி பெருசாக கட்டிக்கிறாங்க. அது பீரங்கித்தட்டு, அதுக்கு பேரே பீரங்கித்தட்டு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பீரங்கித்தட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த காலத்தில் வந்து போருக்காக அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அது பூரா அழிஞ்சிருச்சுங்க. அதாவது தண்ணி ஏறி அது கொஞ்சம் மட்டமாகி அந்த கல் கட்டடம் மட்டும் மேல் டாப் வரையில் நிற்குதுங்க. கோயில் 2 கோயில், அரை கோயில் மண்ணில் புதஞ்சு நிற்குதுங்க உள்ளுக்குள்ளே. பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறக்கு அது. கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இந்த பாங்காட்டு பகுதியில் ஃபுல்லாக அங்கங்கே பாறையை உடச்சி ஆப்பு துண்டு வச்சு எடுத்துருக்குறாங்க. அதாவது மிஷினால் உடைக்கலாம். அந்த காலத்தில் மிஷின் இல்லை இல்லைங்க. அதாவது கல்லை வந்து உளி வச்சு உடச்சி அடி மூடல் உளி வச்சு பொழந்து எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறேங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறேங்க. அது நிறைய இடத்துல இருக்குதுங்க அந்த மாதிரி கல் எடுத்தது. அங்கேருந்து கொண்டு வந்து இதை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு ஒரு இடத்துல வச்சு நீட்டாக அதை செதுக்கி இந்த மாதிரி வடிவமைச்சு அதை வந்து செட் பண்ணினது எப்படி தான் செட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த ஜாயிண்ட் வைக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, செக்கு இருக்குதுங்க, அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே இருக்குதுங்க, உள்ளே காலத்தை பார்க்க முடியாதுங்க. அந்த மரச்செக்கு போட்டு ஆட்டி நம்ம எண்ணெய் இப்படி ஆட்டுவாங்க அந்த ரவுண்டில். அந்த காலத்து செக்கில் படத்துலலாம் கட்டிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ரவுண்டில் வர்ற மாதிரி. அந்த ரவுண்டில் அந்த வாய்க்கால் மாதிரி அந்த வாய்க்காலுக்குள்ளே சுண்ணாம்பெல்லாம் போட்டு அந்த கரலை உருளைக்கட்டையால் உருட்டுவாங்க. சுற்றி உருட்டும் போது அதனால நல்லா பிசைஞ்சிருங்க காரம் மாதிரி. அதை தான் இது ஜாயிண்ட் வச்சு போட்டிருக்காங்க அந்த கோயிலுக்கு. ஆனால் இன்னும் அழியலை. இந்த தண்ணி வந்து தேங்கி அலை அடித்ததுனால வந்து அது மேல் டாப்பெல்லாம் வந்து உடஞ்சிருச்சுங்க. ஏகப்பட்ட கல் கீழே விழுந்துருக்குது. ஆனால் இன்னும் அழிஞ்சு போகாதுங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க இந்த கோயிலுங்க. இந்த கோயில் வந்து ஏன்னா அவ்வளவு பலமாக இருக்குதுங்க. இன்னும் உள்ள பீரங்கித்தட்டுங்கிற இடத்துல வந்து சந்தைக்கடையும் இருந்திருக்குதுங்க அப்போ. அதாவது பீரங்கித்தட்டுக்கு மேபக்கமாக கோட்டை கோயிலுக்கு முன்னாடியுமே சென்ட்ரலில் சந்தைக்கடை இருந்திருக்குதுங்க. அது மேடை அமைச்சிருக்கிறாங்க. அந்த மேடையெல்லாம் இன்னும் இருக்குதுங்க. பார்க்கலாம். தண்ணி குறைஞ்சா பார்க்கலாங்க. தண்ணி குறைஞ்சா பார்க்கலாங்க. நம்ம எப்படி சந்தைக்கடையில் மேடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வியாபாரம் பார்க்கறதுக்காக, அந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது சந்தைக்கடை. அது பயங்கரமாக இருக்குதுங்க. அது அந்த காலத்துலேயே கல்லால் செஞ்சு மண்ணை கொட்டி அது போட்டு இன்னும் அழியலைங்க. அது இன்னும் இருக்குங்க அப்படியே. இந்த இடத்த வந்து ஆயுதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போர் காலத்தில் வந்து இங்கிருந்து ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் போர் செஞ்சதா சொல்லப்படுது. அப்படித்தான் தாத்தா காலத்துலேயுமே எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. சரிங்க. போர் செஞ்சது அப்படின்னு. பீரங்கித்தட்டு அதாவது மைசூருக்கு கோட்டை கோயிலுக்கு சுரங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது தண்ணிக்குள்ளே இருக்குதுங்க. அது இப்போல்லாம் பார்க்க முடியாது. அது சுரங்கம் இப்போ வந்து முழுசாக இருக்கா இல்லையானோ தேனா சேறு ஓட்டு முடிச்சுங்களா. ஆமாம். ஆனால் இங்கே சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி. அந்த ஒரு இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குங்க. சரிங்க. கோவிலுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏரி மேலே ஒரு குகை இருந்தது. அது நல்ல ஒரு 10-20 அடிக்கு ஆழமாக இருந்துச்சு. அது இப்போ மண்ணு போட்டு அது இப்போ என்ன ஆச்சுங்கன்னா ஒரு 10-30-40 வருஷம் ஆக என்ன ஆச்சுங்கன்னா மண்ணு மூடிச்சுங்க சமமாக. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே குகையோட அடையாளமே குகையோட அடையாளமே எங்கேயும் கிடையாது. எப்பவுமே தரையாக தான் இருக்குது. இது வந்து இந்த கோயிலினோட சிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் பவானி சாகர் கோட்டை கோயில் இதே பேர் வச்சு கோட்டை கோயில் அந்த ஏரி மேடுக்கு அந்த வாய்க்கால் ஏரிக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த கோயில் வச்சுருக்கிறாங்க. அது இன்னும் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. சிலையெல்லாம் அங்கே இருக்குங்க. பெருமாள் கோயிலுங்க இது பெருமாள் கோயில் வந்து நல்லா சாமி வழிபாடு பட்டு நல்லா நீட்டாக நல்லா மக்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தை சிப் சுல்தான் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. பாட்டம் போட்ட காலத்தில் அவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பின்னாடி இந்த பக்கம் வந்து ஆறு வந்து பழைய ஆறே தாங்க அது. ஆனால் அன்னைக்கு வந்து பயங்கரமான மூங்கில் காடுங்களாம் அது. இது வந்து பயங்கரமான மூங்கில் காடு. அன்னைக்கு டேம் கட்டலைங்க. டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஊர்கள் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இது பயங்கரமாக பாங்காடாக இருந்திருக்குதுங்க. மூங்கில் காடாக இருந்திருக்குது. பயங்கரமான மரம், பல வகை மரம் எல்லாம் நிறைய இருந்திருக்குதுங்க.
அதாவது இந்த டேம்பை கட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலை அழிஞ்சதுங்க. ஓ அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நல்லா இருந்திருக்குதுங்க. வா அதில் தான் அந்த காலத்து செங்கல்லாம் பாருங்க எப்படி அடுக்கி வச்சிருக்கீங்கன்ட்டு. தம்பி அல்லையில் போகாத. பார்த்து வாப்பா. ஆமாம். ஸோ கோபுரம் இருந்த அடையாளம் இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க அந்த காலத்தில் கோபுரம் வச்சுருந்தாங்களாம். ஸோ இது இப்போ ஃபுல்லாக அது இதாகிடுச்சு. ஸோ கோயில் சுற்றியும் தடுப்பு சுவராக அங்கே பாருங்கள் கற்களால் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம எத்தனையோ வருஷம் கழிச்சு இது மறுபடியும் இப்போ வந்து நிற்கிதுங்கிறது பெரிய விஷயம் தான். காங்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு தளம் மேல் தளத்தில் ஆ காங்கிரீட்டு. அந்த சுண்ணாம்பு காங்கிரீட் இது சுண்ணாம்பு வர்றதில்ல, என்ன இழுப்புலத்தால வர்றதில்ல. இந்த காலத்தில் ராய்க்கல் பாருங்க, ராய்மா வரைக்கிறதுக்காக இந்த கல் அந்த காலத்துலேயே செஞ்சுருக்குறாங்க. அந்த கல் உடஞ்சிருச்சுங்க, அது கோயிலுக்குள்ளேயே இருக்குது. நிறைய இருக்குது இந்த மாதிரி. இந்த பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.